திறத்த பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்த பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயல் துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயல் துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பெங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ சூம்பி விட வார. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும்னா பல விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? என்னடா கூட்டத்தையே காணா? எப்படி 7 மணிக்கா வந்தார் ஒரு சாமியார். அவர் சாமியாரா இல்ல அயோத்தியிலிருந்து வந்த முனியா? அருமையான சாமி. இன்னைக்கு தான் சாமியார் பிராண்டட் செப்பல் போட்டு பார்த்துருக்கேன். வந்த சாமியார் சாதாரண ஆள் கிடையாது. துவரங்குறிச்சியில் முட்டை போண்டா கடை வச்சிருந்தவர். அது வேற வேலை. கதையின் சாராம்சம் நாரதர் குல்லா போட்டிருக்காரு, இவே இல்லையா? பாலமுருகன். பாலமுருகன் என்றால் என்ன? பால் அக முருகன். இருக்கிற 10 பேர்த்தை விரட்டியோட நினைக்கிறாங்க. சாமியாரை சந்திக்கிறேன். கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா. உங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நான் தகுதி இல்லைப்பா. அங்கம் முழுவதும் வாட் அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்று அள்ளி அணைத்த கைகள் பேச நினைத்தாள் மறந்தாள் கேள்வி எழுமும் விழுந்தாள் இந்த நிலையோ என்ன விதியோ இளமை பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதில் ஓர் ஆசை சுகம் சுகம் அதில் சுகம். நாராயண ஓம் நமோ நாராயண. வந்தார வரவருக்கும் அந்தமிழ்நாட்டில் செந்தமிழா கூடிய தாங்கள் யார்? இறையா அவங்களை அனுப்பி உனக்கு எது எறும்பு கடிச்சு பிடிச்சா? தம்பி போய் குறை பிஸ்கட்டை போய் சாப்பிடு. ஏய் நீ வாட்டு ஊருக்கு போயிடக்கூடாதுப்பா, போயிட்டு வந்துடணும். என்ன கேட்டியே? யார் நீங்கள்? தமிழை சரியான முறையில் பேசுகிறீரே, யார் நீங்கள் என்று கேட்டேன். தாலுகா ஆபீஸ்ல வேலை ஆக்குறேன். தாலுகா ஆபீஸ் என்னங்க
சொல்கிறீர்கள்? புரியவில்லையே. தாலி என்றால் என்ன? என்ன? ரூபாய். ஓ, தாலி என்றால் ரூபாயா? ரூபாய் என்றால் மகாலட்சுமி அல்லவா? சாதாரணப்பட்ட ஒரு கடவுளா கிடையாது. நீ சாமியாரா இல்ல விஸ்வாமித்ரா? இல்லங்க, உங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் தாலுகா ஆபீஸ் வேலை செய்பவரை போல தெரியவில்லையே. தமிழே தமிழ்நாட்டிலே தமிழன் பேசாம யாரையா பேசுவா? அது சரியான முறையில் பேச வேண்டும். ஆமா, சில பேர் தமிழை அசிங்கமான முறையில் பேசுகிறார்கள். என்ன செய்வது? அசிங்கமா பேசினா அவங்க டவுசரை கழட்டு. டவுசர் யாருதே அசிங்கம் பேசல? என்னங்க சொல்றீங்க? கலையில அசிங்கம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு தொலைக்காட்சியில இருந்து திரைப்படம் வரைக்கும் அசிங்கம் இருக்கு. அசிங்கம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேவலோகத்திலிருந்து ரொம்ப உருவசி மேனகை திலோத்தமை என்று சொல்லக்கூடிய 4 பெண்மணிகளும் பூலோகம் நோக்கி வருகிறார்கள். சரி, வந்தா அந்த 4 பேத்துக்கு ஒரு போட்டிங்க. ஏதாவது ஒரு தலையை பறித்து கொண்டுட்டு போகணும் மேலோகத்திற்கு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவலோகத்தில் தேவதந்தமை முழங்கி தேவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கூட்டம் பேசுவாங்க. சரி, இல்லாத ஒன்றை கொண்டுட்டு வர வேண்டும் என்று. இப்பதான் பாருங்க, பெண்கள் எல்லாம் போறாங்க, தலையை ராவுறாங்க, ஒண்ணும் கிடைக்கல. பார்த்தாங்க, வெத்தலைய பறிச்சாங்க. அங்க ஒரு போட்டி என்ன தெரியுமா? இந்த வெத்தலைய மண்ணுக்கும் காண்பிக்க கூடாது, வானுக்கும் காண்பிக்க கூடாது. அதாவது நிலவுக்கும் நீருக்கும் பஞ்ச பூதங்களுக்குமே தென்படாமல் கொண்டுட்டு வர முடியுமா? பார்த்தார் அம்பாங்கிற பெண்ணு அந்த வெற்றிலையை எடுத்து தன் கவட்டையில் வைத்து கொண்டு வந்தாலாம். என்னவென்று தெரியுமா? கவட்டம்னா காலு கூட. ஆமாங்க, தவறான வார்த்தை கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு பெரியவங்க கூட இந்த வெத்தலை காம்பையும் நுனியையும் ஒடிச்சு புட்டு போடுவாங்க. ஒடிச்சு புட்டு போடும்போது எதுக்கு வெத்தலையை மடிச்சுட்டு போடுறாங்க? அதுதாங்க, மடிச்சு போட்டாதாங்க அதுக்கு ஒரு சிறப்பு. சிறப்பா? வெத்தலைய முழுசா போட்டோம்னா நல்லா இருக்காது, மடிச்சு போட்டாதான் நல்லா இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? நீ சாமியாரா இல்ல வெத்தலை வியாபாரி? என்னைய பார்த்து இப்படி கேட்கணுமா தாங்கள்? இப்படி ஒரு விளக்கம் இந்த சாமியார் சொல்ல, வெத்தலை ஓட்டாங்க, காம்பக்கல் எச்சு தூப்புனாங்க. இல்ல, தவறானது கிடையாது. இந்த உலகத்துல வெத்தலை தானங்க பெருசு, நல்ல காரியம். இந்த இடத்துக்கு நீங்க வர காரணம் என்ன? ஐயா, வந்தேன் ஆகாய மார்க்கமா, பூலகத்தை நோக்கி செவியை சாய்த்தேன். இந்த மெட்ராஸ் மாதிரி இந்த பூலுகள்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. இல்லங்க, பூலோகம் ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருந்தேன். பூலோகத்தை நோக்கி என் காதை சாய்த்தேன். கேட்டதோ ஒரு சத்தம். சத்தம் கேட்டது. ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்ற ஒரு அழகான சத்தம். சத்தத்துக்குரியவர் யாராக இருப்பார்கள் என்பதை பார்ப்பதற்காக. சத்தத்துக்குரியது சிவகங்கை பிஎஸ் கார்த்தி மைசெட். அந்த சத்தம் இல்லங்க, அந்த சத்தம் இல்லையா? இது ஆலோலம் சோ என்ற ஒரு சத்தம். என் தங்கச்சி. தங்கையா? அந்த பெண்ணோட பேரு கிடையாது, ரஜினிகாந்த் பாட்டுக்கு ஆட வந்துட்டேன். இவர் யாரு? வந்தா பால்காரன். நல்லா இருக்கீங்களா? யாரு நீங்க? என்னப்பா? இல்ல, இவரை யாருன்னு கேக்குறேன். சின்ன வயசுல இருந்து எனக்கே தெரியாம இருக்கேன், மூக்கத்துல அடிச்சு போடுவேன். யாரு? என்னங்க இப்படி உங்களை தான் பேசுறாரு? ஆமாங்க, நான் வந்து இவருக்கு அண்ணே. இவருக்கு நீங்க தான் அண்ணனா? ஆமா. உங்க பேரு? என் பேரு எங்க அப்பா எங்க ஆத்தால வச்சவர். எதுல வச்சாங்க? வாயில வச்சாங்க. என்னங்க வாயில வச்சாங்கன்னு சொல்றாரு? பத்திக்கு என்னடா வாடாங்க? இங்க வாயில வச்சா நல்லா இருக்காது. எத்தனை பேர் உங்க வாயில வச்சாங்க? ஒரு 47 பேர் வச்சாங்க. போய் 2 பேரும் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு வாங்க போங்க. ஐயோ நாராயணா. சரிங்க, இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐயா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? விழுந்துகிட்டு புடுங்குறோம். என்னங்க காது கேட்கல? அப்ப 2 பேரும் ஒரு சாச்சு பயில தானே? எப்படி இல்லங்க? இல்ல, அவன் அப்படி கேக்குறான். நீ என்னங்க காது சரியா கேட்கலையே? காது சரியா கேட்கலைன்னா காலையில என்ன பண்றேன்னா, கரப்பாம்பூச்சி 2 கிலோ, சரி, ஓம்பூச்சி 1.5 கிலோ. டேய், அது என்னங்க உன்னுடைய பூச்சினா புரியவில்லையே? நகைச்சி வந்தா விடுவேன். சரிங்க, எடுத்து பேசுனா அடுத்த நடத்துக்கு வர பாக்குறியா? இல்ல பொன்னமராதுல ஏதோ பிஸ்கட் வியாபாரம் பார்க்க பாக்குறியா? இப்படி பேசுறாரு என்னன்னு பாப்பு. ஏங்க சொல்லுங்க, நீங்க யாருங்க மத? ஐயா, நான் தான் தேவலோகத்திலிருந்து வந்திருக்கின்றேன். அங்க இருந்து இங்க யார? இல்லங்க, சத்தம் கேட்டது. சத்தத்துக்குரியவங்க உங்க பெண் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, உள்ள உங்க தங்கச்சியாமே? ஆமாங்க. அவங்க மட்டும்தான் இருக்காங்களா? ஒண்ணுக்கு ஒரு 74 பேர் உள்ள உட்காந்து. ஒண்ணுக்கு ஒரு 24 பேர். ஒண்ணுக்கு 24 பேர் எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்களா? ஆமாங்க. என்ன தவறு செய்தார்கள்? தவறு செய்யல, காவல் காக்குறோம். என்ன காவல் காக்குறீங்க? நாங்க எல்லாத்தையும் காவல் காப்போம். எல்லாத்தையும் காத்தா தவறு இல்லையா? என்ன தவறு இல்லங்க, எதுக்காக காவல் பாக்குறீங்கன்னு கேக்குறேன். பாதுகாப்பு, விவசாயம் பண்ணி அது பாதுகாப்பா பார்த்தா தானங்க வந்து எதையும் பாதுகாக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க பெரியவரே. நீங்க சொல்லுங்க. அவன் தானே உன் புருஷன் கேட்கறியா? அவன்கிட்ட சொல்லியா? இருந்தாலும் அவர் உங்க அண்ணனா? அவர் உங்க அண்ணன் தானே? அப்படின்னு தூக்க வரிச்சல பேசியிருப்பியான். செகுல தெரிஞ்சு போ. வயசு வித்தியாசம் வேணாமா? சாச்சுக்கிட்ட போய் போ.
தாங்கள் யார்? நான் தான் நாரதர். அதே நாரதர் என்ன தருகிறன்றாரு? என்ன தர்ரு இல்லடா, தாரு. கலக பிரியர், வீணகான பிரியர், பாடக்கூடியவன். சரி, என்னங்க சரினா நான் தான் நாரதர். இப்ப நீங்க சொன்ன மருந்து ஊரா இருமல் சாப்பிடுறதா? ஐயோ நாராயணா, அதுக்கு கிடையாதுங்க. என்னோட பேருங்க. உங்க பேரு? ஆமாங்க. உங்க பேரு போல்ட் வாசரா? போல்டெல்லாம் கிடையாதுங்க, நாரதர். நாரதரா? ஆமாங்க. அது எங்கிட்டு விளையும் அந்த வாழைப்பழம்? நாரதாரன்ற. ஏய் அப்படி கிடையாதுங்க, நாரதர். நாரதரா? ஆமாங்க. என்ன செய்விய? பாட்டு பாடுவோம், கலகம் செய்வோம். பாட்டு பாடணும்னா ஒன்னு சூப்பர் சிங்கர் போல பாஸ்டா. அத்தி கனி தான் போவா. ஏய் சின்ன பையனை அடிக்க வேற என்ன வேலை வைப்பீங்க? என்னங்க வேற என்னென்ன வேலை வைப்பீங்க? ஏங்க ஒண்ணு, அதாவது என்னுடைய வேலை என்ன தெரியுமா? கலகம் செய்வது மட்டும்தான். கலகம்? ஆமா. கலர்னா யாராவது ரெண்டு பேர் நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள விட்டு. சண்டையை மூட்டி விடுவது, அந்தது பிறகு மீண்டும் ஒன்றாக சேர்த்து விடுவது, அதுதான் என்னுடைய வேலையே. அப்படியா? ஆமா. அப்ப யாராவது இருந்தாங்கன்னா என்னங்க சண்டை ஓட்டு பிரிச்சு விட்டுறது. ரெண்டு பேரும் ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே? நான் அதுக்கு சிரிக்கல, இதுல யாரு நாரதரன் தேடிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேத்துல யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? இங்க பாருங்க, அவரு கருப்பால பொட்டு வச்சிருக்காரு. சரிங்க. நீங்க? நான் பாருங்க, இதுதாங்க என் பாட்ட நாராயணன். சாதாரணப்பட்டவரா? இல்ல இல்ல, அவர் பெரிய ஆள்கிட்ட. அவன் என்ன கேட்டே, நீ என்ன என்ன கேக், நீங்க தானையா சொன்னீர். இது என்னதுங்க? இதுதாங்க மகதயாள். யாரு? மகதயாள். மகதையா? இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கேங்க. எங்க பாத்தியா? இந்த பழைய இரும்புக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கிற ஒரு மாதிரி. ஆமா, இந்த தூக்குச்சட்டியை கொடுங்க, வேணும்டா ஒரு காக்கலா தர்றேன். இத கொடுக்க வேணாம், நல்லா இருக்குமாங்க. என் பாடலுக்கு மீட்டக்கூடியது. அப்படியா? ஆமாங்க. அப்ப என்ன பாட்டு பாடினா? என்ன பாடினாலும் மீட்டுவேன். அப்படியா? ஆமா. உண்மைதானா? உண்மைதாங்க. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஓடக்கர ஊத காத்து மேலப்பட்டு சாயம் போச்சு, போடு நிலா சோறு நீ பொண்ணு மணி தேரு. சிங்சா வாசிப்பியா? என்ன உடைச்சு விட்டுட்டு போயிடாதீங்க. இல்ல மீட்டு என்னமோ வாசிப்போம். இல்லங்க, நாங்கள் மீட்டுவோம். சரியாக இருக்கக்கூடியவர்கள் செவிகளுக்கு மட்டும்தான் கேட்கும், உங்க காதுக்கு கேட்காதுங்க. எனக்கு கேட்கத்தாங்க செய்யுது. என்ன கொஞ்சம் ரெண்டு பேரும் இந்த 2ஆம் நம்பர் ரூம் குறையலா? எதுக்குங்க? இல்ல காமாடு தனமாட வெட்டி எரிஞ்சு அப்புறம் ஐயா நாராயணா, அவர் இந்த பாட்டு எதுக்கு பாடுன? ஏற்கனவே இங்க வடக்க தலை வச்சு படுக்காதடா, வாரிட்டு போயிருந்தேன். நம்ம பேசுறதே புரியாமத்தே அந்த 25 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. 5:30க்குள்ள புரிய வைப்பாங்களா? நீ சம்பந்தம் இல்லாம ராத்திரியில் பாடும் பாட்டு ஒரு சாச்சு ஓங்காதும் கேட்கல, நீ சொல்றது உனக்கும் கேட்க. இன்னும் ஆள் வருமாப்பா? இந்த கிளம்பிடுறோம்ப்பா. தாங்கள் வந்த நோக்கம்? வந்தேன், பெண்களை பார்க்க வேண்டும் அவசியம். எங்கிருந்து வருகிறீர்கள் சாமி? மேலூரில் இருந்து வருகிறேன். மேலூரா? ஆமாங்க. மேலூர் என்றால் கண்டாங்கிவட்டி மாவட்டம் தானே? ஐயோ, அந்த மேலூர் கிடையாதுங்க. அப்ப கர்நாடக மாவட்டம். மேலோகத்தை சுருக்கி மேலூர் என்று சொன்னேன். மேலோகத்தை சுருக்குங்க. ஆமாங்க. உங்களே சுருக்குங்க. உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஏங்க கல்யாணமாக தாங்க ஊர் ஊரா சுத்திட்டு அலைகிறேன். அப்ப பிஎஸ் கார்த்தி மைசெட்ல வேலை சேருங்க. ஐயா கல்யாணமாக பாம்பை சொருவது போல உன் பாம்பை சொருவி விடும். அவனே இதற்கு டொங்காஸ்லாம். மண்ணாசை பொன்னாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகளும் கிடையாது. என்னையில இருந்து? எப்பொழுதுமே கிடையாதுங்க. எப்பொழுதும் லேசா கொசுவத்தியை பொருத்தி வைக்க வேண்டியதானே? ஆசையே கிடையாதுங்க. ஓ, அது வாடை அடிக்குமோ? ஏன் ஆசை இல்ல? ஏன்னா காயமே இது பொய்யடா, வெறும் காட்டால் அடைபட்ட பையடா. குறும்பி தெறிக்க அரைஞ்சூரி. அப்புறம் ஏன் ஆசை இல்ல? ஆசையா இல்லைன்னு என்ன காரணம் என்றால் பாருங்க, இந்த உலகத்துல எல்லாமே பொய்யான உலகம். இந்த பொய்யான உலகத்துல எதுக்குங்க இதெல்லாம் சொல்லுங்க. சரிங்க, அப்ப முற்பிறவில எது கல்யாணம் காட்சி பண்ணீங்களா? ஆரம்பத்தில் 52 மனைவிகள் உங்களுக்கா? ஆமா. 52 பொண்டாட்டியை கட்டி பால் பண்ண வச்சு நடத்தினீங்களா? பாருங்க, முருகனுக்கு அச்சரமாக கொடுத்து விட்டு. அச்சரமா? ஆமாங்க. பிள்ளை எத்தனை இல்ல? 60 பிள்ளைகளை ஈன்றவன். 60 இல்ல? ஆமா. யாரு? பிரபவ புவ சுக்ல பிரமோத பிரஞ்சபத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ இவ தாதி ஈஸ்வர பகதானி பிரமாதி விக்ரமசி சித்திரபன அப்படின்னு 60 பிள்ளைகளை பெற்று. நீங்க பத்தி உட்கார்ந்து என்ன பண்ணி
பரவாயில்ல 60 பிள்ளை 52 கொண்டாட்டி உங்களுக்கு. ஆமாங்க. 52 60 மொத்தம் கணக்கு எடுத்தா 113 வருது. ஆமாங்க. என்ன 113 வந்திருக்கு? 113 உங்க குடும்பத்துல உங்களோட சேர்த்து 114. வர்ற எலெக்ஷன்ல நீங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக போறீங்க. அதை எப்படி சொல்றீங்க? ஓட்டுக்கு 2000 ரூபாய் வச்சாலும் கணக்கு பண்ணி பாருங்களேன். நாங்க எங்க அவனை கருப்பி நாங்க எந்த ஒரு அரசியலிலும் ஈடுபட மாட்டோம், எந்த ஒரு ஓட்டும் போட மாட்டோமுங்க. சரிங்க. இங்க நாங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? ஒருவருக்கு 20 உள்ள இருக்காங்க. அந்த பெண்களை அழைத்து வந்தீர்கள் என்றால் போய் அடுத்த பாட்டு இது டில்லிக்கு ராஜா ரெடியா அண்ணாமலை பாட்டுக்கு ஆடிட்டிய. ஐயா, இங்கே என் தங்கை வள்ளி காவல் செய்கிறார். நீ அழைத்து வாருங்களை பார்க்க வேண்டும். வள்ளிக்கு முன்னாடி என் ஆள் இருக்கு. சரி, உங்களுடைய விருப்பம், அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். அழைத்து வருங்க. இந்த வந்துட்டு ரெடியாகி வந்துட்டு கண்ணே. வெள்ளையம்மா வெள்ளையம்மா நாளைக்கு நட. கண்ணு நான் தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை. பொண்ணு நான் ஜாதி முள்ள, பூமாலாகவில்லை. கண்ணுல நீர் காரணம் யார்? கண்ணினா கூறவா, கூறப்பட்டு தேல நான் வாங்கி வரும் வேலை. போடு ஒரு மாலை நீ பொண்ணு அந்தனால. ஏ ஜாமி அட நீதானே, என்னை ஏத்துக்க நீதானே. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன் நான் பூவாகி. ஆதரவு தேடி ஒரு வாட்டு ஒன்று கட்டி வச்சேன் நான் ஏன் தாயி. வைகையில் வந்த வெள்ளம் நெஞ்சிலே வந்ததென்ன. அத்தி நான் கேட்ட வெள்ளம் அத்த நீ தந்ததென்ன. இழுப்பு நாத்து வந்திதான் பார், வந்ததான் கூறவில்லை. ஒத்த மரம் போல நான் நிற்கும் இந்த வேலை. என்ன சொல்லி பாட சொந்தம் எல்லாம் கூட. ஏ ஜாமியன நீதான், என்னை ஏத்துக்க நீதானே. ஆசையில பாத்தி கட்டி நத்து ஒன்று நட்டு